ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு பார்த்திங்கன்னா மலேசியாவில் எங்களுக்கு 4 days கண்டினியூஸாக லீவ் கிடச்சிருந்தது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 நாள் தைப்பூசத்துலேயே போயிடுச்சு. தைப்பூசம் படையல் போடுறது, அப்புறம் க்ளீனிங் அது இதுன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மீதி 2 நாள் லீவ் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் புக் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ நாங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். மங்கீஸ் கெனாப்பே ரெசார்ட்டு சலாங்கூரில் இருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ நாங்கள் 3 ஃபேமிலியும் கிளம்பி அங்கே போயிட்டோம். ஒரு 1 day மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நாங்கள் செக்இன்லாம் பண்ணிவிட்டு எங்கள் ரூம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஹில்ஸ். நாங்கள் எங்கள் ரூமை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அங்கே போனால் என் பொண்ணுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அங்கே போனால் பெட்டை பார்த்தோன்னே பெரிய பெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏறி எங்கள் வீட்டில் குதிக்கிற மாதிரியே அங்கேயும் போயிட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு ஜாலியாக குதிச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம பக்கத்தில் இருக்க பிளேஸ் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். என் பொண்ணுக்கு தான் இருக்கிறதுலே பயங்கர ஹாப்பி. ரூம்லாம் நீட்டாக நல்லா தான் இருந்தது. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஓகே தான். அதுக்கப்புறம் எங்கள் ரூம் பக்கத்துலேயே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருந்தது. சரி, அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அங்கே நல்லா இருந்தது. அந்த தூரி மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நீங்களும் மலேசியாவில் இருக்கீங்க, இந்த பிளேஸ்க்கு இன்னும் போகவே இல்லை அப்படின்னா ஒரு டைம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. உண்மையிலே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம டேயில் என்ஜாய் பண்ணுறத விட நைட்டு இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அதனால் 1 day ஸ்டே பண்ணலாம், ஓகே தான். 1 day ஸ்டே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தோன்னா செம்மையாக இருக்கும். செம்ம பிளேஸ் அது. ரெசார்ட்டும் நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், ஒன்றும் நல்லாயிருக்கும். இங்கே வாட்டர் தீம் பார்க்கு, கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுறது, அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது. நம்ம டைம் கன்வீனியன்ட் பொறுத்து நம்ம ஒவ்வொன்றா போய் பார்த்துக்கலாம். அங்கே டைம் போர்டு முன்னாடியே நமக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இருக்குது நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு, என்னென்ன டைமிங்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு அந்த டேலேயே கிட்ஸு ப்ளே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். இங்கே கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு 10 கேம்ஸ் கிட்ட இருந்துச்சுங்க. பெரிய ஸ்லைடு, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி போகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வலை மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளார நம்ம ஸ்டெப்பில் ஏறி போகிறது. அது கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தால் ஈஸியாக இருக்கும் நம்ம ஏறி போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காலாம் சுற்றாது, நம்ம தான் சுற்றி விடணும். ஹார்ஸ் ரைடு இந்த மாதிரி சேர்ஸ்லாம் வச்சு இருக்கும். அங்கே சுற்றி விடுற மாதிரி தான் இருக்கும். நிறைய கேம்ஸ் இருக்குது உள்ள. பால்ஸ்லாம் வச்சு விளையாடுறது அந்த மாதிரி. நம்ம போனோன்னா ஒரு 2 days வரைக்கும் நம்ம ஒரு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு மேலெலாம் அங்கே இருக்கிறதுக்கு பெரிய இதுவும் இல்லை, பெருசாக எதுவும் இல்லை. வாட்டர் தீம் பார்க் இருக்குது, பட் நாங்கள் போகல. எல்லாருக்கும் காஃப் கோல்டாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் போகல. ரெசார்ட்லேயே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. எங்கே எவ்வளோ கேம் இருந்தாலும் இந்த பால்ஸில் விளையாடுறதுக்கு தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்வளோ நேரம் விளையாண்டாலும் இதிலேருந்து வெளியே வரவே மாட்டாங்க. இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாகவே வச்சுருந்தாங்க. பால்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த பால்ஸில் ஏர்லாம் வர மாதிரி பால்ஸ் ஒன்று உள்ளே அந்த பைப் வழியாக உள்ளே போட்டிங்க அப்படின்னா அது மேலே ஏர் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு பக்கத்தில் மொத்தமாக கொட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டையில் பால் போட்டோம் அப்படின்னா மேலே பால் அந்த ஏரில் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் நல்லா செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்லைடெலாம் கலர் கலராக வச்சுருந்தாங்க. நம்ம அதில் ஸ்டெப்பில் ஏறிட்டு ஸ்லைடில் போயிட்டு பாலில் நம்ம விழுந்துடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இங்கே டைமிங்குள்ளே தான் நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வந்துடணும். 8 o'clock நினைக்கிறேன், ஐ திங்க். அதுக்குள்ளே நம்ம வெளியே வந்துடணும். அது வரைக்கும் தான் நம்ம விளையாட முடியும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அதுக்கப்புறம் நைட்டில் லைட் ஷோ பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே விளையாடிட்டு வந்துட்டோம். அந்த சைடு போனோம்னா இன்னும் மேலே ஏறி போய் அந்த ஸ்லைடு பெரிய பெரிய ஸ்லைடெலாம் வர மாதிரி இருந்துச்சு. ஒரு 2-3 கேம்ஸ் மட்டும் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு.
டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஒரு 40-50 ரிங்கெட் வரும் ஒரு கிட்ஸுக்கு. ஃபாரினர்ஸ்னால அந்த ரேட்டா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஒருத்தருக்கு 10 ரிங்கெட்டு தான், 10 ரிங்கெட்டு தான். நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம், நம்மளும் அவங்க கூட விளையாடலாம். நமக்கு வந்து ஃபுல் டிக்கெட் கிடையாது, அவங்களுக்கு கிட்ஸுக்கு மட்டும்தான் ஃபுல் டிக்கெட்டு. நம்ம விளையாடணும் அப்படின்னா அதில் வந்து தனியாக ஒரு ப்ளேஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, நம்ம விளையாடுறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் தனியாக இருக்குது. நம்ம வேணால் தனியாக போய் கிட்ஸ் ஆனால் அங்கே அலோடு கிடையாது. நம்ம வந்து யார்கிட்டையாவது விட்டுட்டு வேணால் போய் விளையாடலாம். ஆனால் நாங்கள் வந்து போகலை, தனியாக விட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. நாங்கள் வந்து கிட்ஸு கூடயே விளையாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்லைடு, இது டயர் வச்சு அப்படியே அங்கே மேலேருந்து வர்றது. இது வந்து ஒர்க் ஆகல அந்த டைமில். சும்மா எனக்கு சின்ன குழந்தைங்க வந்து சும்மா அந்த மேலே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஜாலியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஜம்பிங் பண்ணுற ப்ளேஸ் இருந்துச்சு. அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஜம்பிங் பண்ணுற பக்கத்துலேயே இன்னும் ஒரு 2-3 கேம் வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்க ஏறி மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிட்டு மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணுற மாதிரி. ஜம்ப் பண்ணால் வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கு கீழே ஸ்பாஞ்சிக்கெலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அது கொஞ்சம் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஓல்டு குழந்தைங்கன்னா அதில் ஏறலாம். இது ரொம்ப சின்ன குழந்தைங்கிறனால அங்கே ஏறல. இவங்க வந்து அந்த ஸ்பாஞ்செல்லாம் எடுத்து வெளியே போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அவங்க கூடயே அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தோம்னா நமக்கு ரோப் கார் மாதிரி ஒன்று இருக்கும் சின்னதாக குழந்தைங்களுக்கு. அதில் உக்காந்துட்டு ஒரு சைடு உக்காந்துட்டு இன்னொரு சைடு இழுக்கணும். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து அதில் உட்கார வச்சு அதையே சின்ன குழந்தைங்கனால அதையே இழுத்துட்டு வந்துட்டார் அப்படியே. சர்ன்னு போயிட்டு வரனால என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது. இன்னொரு டைம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதிலையே விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளாக்ஸ் விளையாடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே பிளாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க பிளாக்ஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வுட்டில் இருந்துச்சு. வுட்டில் வந்து நேச்சுரலாக நம்ம ஹோம் மாதிரியே நம்ம வந்து இதில் மேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. போல்ட்டு நட்டு, அப்புறம் வந்து இந்த பில்டிங் கட்டுற தூண், அந்த மாதிரி மேலே கூரை போடுறது, அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்து பார்த்தா ஒரு லேக் இருக்குது. ஆஹா, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அங்கே ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபிஷ்ஷுக்கு வந்து நாங்கள் ஃபுட்டு கொஞ்சம் போட்டோம். பட் ஆனால் அது வெளியே வரல. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வியூ ஈவினிங் டைமுங்கிறனால ஹில்ஸ் பயங்கர வியூ நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ளேஸ்லேருந்து எங்களுக்கு ரூமுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு தான் அப்படிங்கிறனால அப்படியே நாங்கள் கொஞ்சம் மேலே ஏறி அப்படியே நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ஏதாவது ப்ளேஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிட்டோம். ரூமுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து நல்லா இருந்தது, நல்லா க்ரீனரியாக இருந்தது ஈவினிங் டைமில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூ வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.